الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. காலதாமதத்திற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். மிக தொலைவில் இருந்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பயணம் செய்து இவ்வளவு டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கல. மன்னித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறந்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆன், அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாமுடைய அருட்கொடை எமக்கு எடுத்து சொல்லுகிறது. யமுன்னூன அலைக அன் அஸ்லமு குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமானி இன் குன்தும் சாதிகீன். நீங்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் இருப்பதால் அல்லாஹ்விற்கு உதவி செய்கிறீர்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நீங்கள் பிறந்ததால், அதை ஏற்று வாழ்ந்து கொண்டிருப்பதால் நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்கிறீர்கள் என்ற எண்ணத்தை மறந்து விடுங்கள். யமுன்னூன அலைக அன் அஸ்லமு, அல்லாஹ் தான் உங்களுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டு உதவி செய்திருக்கிறான். குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும் பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமான். உங்களுடைய இஸ்லாமால் அல்லாஹ்விற்கு எந்த உதவியும் இல்லை. அல்லாஹ் தான் இந்த இஸ்லாமை கொண்டு உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எமக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். சொர்க்கவாதிகளுடைய வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்வதன் காரணம், இந்த வார்த்தையை இந்த உலகத்திலும் நீங்கள் மொழிய வேண்டும் என்பதற்காக. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதா, இந்த அல்லாஹ் தான் எமக்கு இந்த இஸ்லாமை கொண்டு நேர்வழி அளித்தான். வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அல்லாஹ், அல்லாஹ் எமக்கு இந்த நேர்வழி அளிக்கவில்லை என்றால், இந்த ஹிதாயத்தை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை அல்லாஹ் எமக்கு கொடுக்கவில்லை என்றால், அல்லாஹுவை தவிர வேறு யாரும் எமக்கு இந்த நேர்வழியை காட்டியிருக்க முடியாது. இந்த நேர்வழியை கொடுத்த அந்த ரப்பை புகழுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொர்க்கவாதிகளுடைய வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எமக்கு அல்லாஹ் கொடுத்தது மகத்துவமானது, மேன்மையானது. நபி நூஹுக்கு அல்லாஹ் கொடுத்தான், நபி நூஹுடைய மகனுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. குர்ஆனுடைய புத்தகம் சூரா ஹூதை முடிந்தால் படித்து பாருங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் 950 ஆண்டுகளுக்கும் மேலாக அல்லாஹுடைய மார்க்கத்தை நபி நூஹ் எடுத்து வைத்தார்கள், மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நபி நூஹுடைய அழைப்பை எல்லா மனிதர்களும் புறக்கணித்தார்கள், அவர்களுடைய குடும்பத்தார்களும் கூட. நபி நூஹுடைய மகன் புறக்கணித்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை அழித்து வேறொரு சமூகத்தை நபி நூஹை பின்பற்றுவதற்காக உருவாக்குவதற்காக அல்லாஹ் மிகப்பெரிய மழையை இறக்கி வெள்ளத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். நபி நூஹை ஒரு கப்பலை கட்டுங்கள், மழை வரும்போது அந்த கப்பலிலே ஏறி நீங்களும் உங்களை ஏற்றுக்கொண்ட மக்களும் சென்று விடுங்கள். அந்த கப்பல் சென்றதற்கு பிறகு அல்லாஹ் இந்த ஊர் மக்களை வெள்ளத்தை கொண்டு அழித்து விடுவான். வரலாறு தெரியுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே நபி நூஹுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளையை பதிவு செய்கிறான். நபி நூஹ் கப்பலை கட்டிக்கொண்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார்.
கிளம்பும் போது வெள்ளம் அதிகமாக வரக்கூடிய நேரத்தில் நபி நூஹுக்கு முன்னால் அவருடைய மகன் இருக்கிறார். மகனை பார்த்து நபி நூஹ் சொன்னார், என் மகன் எம்மோடு வந்துவிடு, இந்த காஃபிர்களோடு ஆகிவிடாதே என்று சொன்னார். நபி நூஹுடைய மகன் சொன்னார்கள், இல்லை, இதோ இந்த உயர்ந்திருக்கிறது, அதன் மேல் ஏறி அல்லாஹ்வுடைய தண்டலிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன் என்று கூறி அந்த மலையின் மீது ஏறினார். நபி இறைவனை தவிர உன்னை யாரும் பாதுகாக்க முடியாது மகனே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் உன்னை பாதுகாக்கும், இதை இணைந்து விடு என்று கதறினார். நூஹுடைய அழைப்பை மறுத்து தன்னுடைய அவர்களுடைய மகன் அந்த வெள்ளத்தில் மூழ்குவதை தங்களுடைய கண்களுக்கு முன்னால் நபி நூஹ் பார்க்கிறார். அல்லாஹ்வை அழைக்கிறார். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னுடைய மகன் இந்த இடத்திலே இருக்கிறான், இவனை பாதுகாப்பதற்கு எனக்கு நீ வாக்களித்திருக்கிறாய், நீ சட்டங்களை இயற்றுவதில் மேலானவன், இவனை பாதுகாத்து விடு என்று அழைக்கிறார். நபி நூஹை பார்த்து அல்லாஹ் கூறினான், யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், இவர் உம்மை சார்ந்தவர் அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத எவரும் உம்மை சார்ந்தவர் அல்ல நூஹே. அறிவியினர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை போன்று நீங்கள் அறியாத நிலையில் இப்படி அழைக்காதீர்கள் அல்லாஹுவை. அல்லாஹ் கொடுத்த வாய்ப்பிற்கு பிறகு இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளாத எவரும் அல்லாஹ்வுடைய தண்டலிலிருந்து தப்பிக்க முடியாது என்று நபி நூஹுக்கு அல்லாஹ் அறிவுரை கூறினான். நூஹ் அல்லாஹ்விடத்திலே அவர் கேட்ட அந்த தவறுதலான வார்த்தைக்காக மன்னிப்பை தேடினார். யோசித்து பாருங்கள், ஒரு நபி 900 காலம் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார். அவருக்கு பிறந்த குழந்தை அதை மறுக்கிறது, அதை ஏற்க மறுக்கிறது. ஒரு முதல் நபியின் ரசூலின் அழைப்பிற்கு அவர்களுடைய குடும்பமே எதிராக நிற்கிறது. அல்லாஹ் அவர்களுடைய மகனுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னும் எத்தனையோ நபிமார்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காகத்தான் அனுப்பப்பட்டார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி யஹ்யா, இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதியாத அத்துணை லட்ச நபிமார்களும் அனுப்பப்பட்ட நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் அவர்கள் அனுப்பிய நோக்கத்தில் அவர்களுடைய குடும்பத்தார்களே அவர்களுக்கு எதிராக இருந்தார்கள். நபி இப்ராஹிமுக்கு அவருடைய தந்தை எதிராக இருந்தார். நபி லூத்துக்கு அவருடைய மனைவி எதிராக இருந்தார்கள். நபி மூசாவிற்கு அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த அரசனை எதிராக இருந்தார். நபி ஈசாவிற்கு அவர்கள் பின்பற்றுவோம் என்று எதிர்பார்த்த யூதர்களை எதிராக இருந்தார்கள். நபி ஈசாவை அவர்களோடு வாழ்ந்தவர்களே அவர்களுக்கு நிகராக கருதி அவர்களை கொலை செய்யும்படி இந்த உலகத்தில் இருந்து அவர்கள் உயர்த்தும்படி ஆக்கினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே நியதியைத்தான் இந்த உம்மத்திற்கும் அல்லாஹ் கொடுத்தார். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். அவர்களுடைய அழைப்பை ஏற்கும்படி அனைவருக்கும் ஏவினார்கள். அவர்கள் விரும்பிய எல்லோர்களையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணித்தார்கள். இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அழைப்பிலும் அவன் நாடியவர்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும்படி ஆக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலே குறைஷிகளுடைய வேதனையிலிருந்து பாதுகாத்த மிகச்சிறந்த மனிதர் அவர் அபூ தாலிப். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த பாதுகாப்பை அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் வரை நினைவு கூர்ந்தார்கள். அந்த அபூ தாலிபுடைய மரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறைக்கு செல்கிறார்கள். அங்கே அபூ ஜஹல் நிற்கிறான், அங்கே அப்துல்லா இப்னு அபு உமையா நிற்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தாலிபை பார்த்து சொன்னார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் எல்லாம் சாதாரணமாக நம்முடைய நாவுகளால் மொழிகிறோம் இந்த வார்த்தையை. தன்னுடைய தந்தையுடைய சகோதரனை பார்த்து சொன்னார், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ். அபூ தாலிபோடு இருந்தவர்கள் சொன்னார்கள், அபூ ஜஹல் சொன்னான், நீ அப்துல் முத்தலிபுடைய வழிமுறையை புறக்கணித்து முஹம்மதின் வழிமுறையை பின்பற்றப் போகிறீரா அபூ தாலிபே? ஒருபோதும் செய்து விடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியும் வரை சொன்னார்கள், யா அம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ், குல் லா இலாஹ இல்லல்லாஹ். அவருடைய அபூ தாலிப் மறுத்தார். சொன்னார்கள், அப்துல் முத்தலிபுடைய மதத்தில் தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதே நிலையிலேயே அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ தாலிபே, உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பை தேடுவேன்,
நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டுதான் இதில் இருக்கிறீர்கள் போல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனடியாக 2 வசனங்களை இறக்கினான். நபியே, அல்லாஹுடைய பாதையில் இருந்து விலகி மரணித்த எவருக்கும் மன்னிப்பை தேடுவதற்கு உமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த் வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. அல்லாஹு அக்பர். நபியே, நீங்கள் விரும்பியவரை நேர்வழியில் ஒருபோதும் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் யாருக்கு நாடுவானோ அவர்களைத்தான் நேர்வழியை கொண்டு வர முடியும். என்ன சொல்லுகிறது இந்த வசனம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வில் பிறந்து, லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்ந்து, லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறாள் என்றால், நம்மை விரும்பி தேர்ந்தெடுத்தவன் யார்? விரும்பி தேர்ந்தெடுத்தவன் யார்? அல்லாஹ். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த் வலக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இந்த உலகத்தின் வெற்றி. லா இலாஹ இல்லல்லாஹ் தான் மரணத்தின் வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கால ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தையாக உலகத்தில் இருந்தவர் பிரியும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமையுமோ அவர் எங்கே நுழைவார்? சொர்க்கம் நுழைவார். சுப்ஹானல்லாஹ். லா இலாஹ தான் கபரில் வெற்றி. கபரில் கேட்கப்படும் மன் ரப்புக் உள்ளே வைத்தவுடன், இன்று பூமிக்கு மேல் வாழ்கிறோம், ஒரு நாள் இந்த பூமிக்கு கீழ் செல்லுவோம், பூமியின் மண்பரப்புக்கு மேலே வாழ்வோம், நாளை ஒரு நாள் இந்த பூமிக்கு மண்பிறப்புக்கு கீழே செல்லுவோம். அப்போது மலக்கு, ரப்புக், உன் இறைவன் யார்? யாரை வணங்கி வந்தாய்? உன்னிடத்திலே எவ்வளவு செல்வம் இருந்தது? கேட்க மாட்டார்கள். உன்னிடத்திலே இருந்தது? கேட்க மாட்டார்கள். உன்னிடத்திலே எவ்வளவு வசதி இருந்தது? என்ன கல்வி இருந்தது? என்ன பேரை கொண்டு வாழ்ந்தாய்? என்ன மதிப்பை கொண்டு வாழ்ந்தாய் என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள். கேட்கப்படும் முதல் கேள்வி அறிமுகம் இல்லாமல், மன் ரப்புக், உன் இறைவன் யார்? முதல் பதிலாக ரப்பி அல்லாஹ், என்னை படைத்த இறைவன் அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எவர் சொல்லுவாரோ அவர் வெற்றி பெறுவார். கபரில் இருந்து எழுப்பப்படக்கூடிய விசாரணை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்ட மக்களைத்தான் அல்லாஹ் விசாரணை செய்வான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழியாத எவரையும் அல்லாஹ் விசாரணை செய்ய மாட்டான். அவர்கள் விசாரிக்கப்படாமலேயே, அவர்களுடைய நீதிகள் நேர்மைகள் எல்லாம் கேட்கப்படாமலேயே அவர்கள் நரகம் நுழைவார்கள். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் இருந்து நம்மை பாதுகாப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டவர்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணை செய்வான். அந்த விசாரணையில் வெற்றியே, என்ன பாவங்களை சுமந்திருந்தாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் யார் உறுதியாக, தெளிவாக, நேராக, நேர்த்தியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தார்களோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, இப்னு ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா ثم لقيتني لا تشركوا بي شيئا لاتيتك بقرابها مغفرة. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுவதாக, அல்லாஹ் கூறுகிறான், நாளை மறுமையில் என் அடியானே, ஆதமின் மகனே, உலகம் அளவு பாவங்களை சுமந்து வருகிறாய், உலகம் அளவு பாவங்களை சுமந்து வருகிறாய். அந்த பாவத்தில் லா இலாஹ இல்லல்லாஹுவை முறிக்கக்கூடிய பாவங்கள் மட்டும் இல்லை என்றால், லா இலாஹ இல்லல்லாஹுவை நீக்கக்கூடிய பாவங்கள் மட்டும் இல்லை என்றால், லஅதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரத்தன், நீ உலகம் அளவு சுமந்து வந்த பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் விசாரணையில் இருந்து நம்மை பாதுகாக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் உலகத்திலே நபிமார்கள் முதல், ரசூல்மார்கள் முதல், அவர்களை பின்பற்றியவர்கள் முதல், நல்லவர்கள் வரை எல்லோரும் கடந்து செல்லக்கூடிய சிராத்துடைய பாலத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹவுதுல் கௌசரில் தண்ணீர் கொடுக்கப்படக்கூடிய நபர்களில் எம்மை ஆக்கும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதராலே சுஹ்கன், விரண்டு செல்லுங்கள் என்னை விட்டு, விரண்டு செல்லுங்கள் என்னை விட்டு என்று விரட்டக்கூடிய மனிதர்களாக எம்மை ஆக்கிவிடும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான்
எம்மை சொர்க்கத்திலே நுழைவிக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொர்க்கத்திலே எமக்கு அந்தஸ்துகளை தரும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் இந்த உலகத்திலே ஒரு முஃமினுடைய நோக்கமாகிய, மறுமையில் ஒரு முஃமினுடைய நோக்கமாகிய அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எமக்கு பெற்றுத்தரும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் நாடியவர்களுக்கு அல்லாஹ் அளிக்கக்கூடிய இந்த நேர்வழி, இது சாதாரணமாக எமக்கு கிடைத்ததல்ல கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த நேர்வழியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு கடத்தி கொண்டு வந்த பாதை மிக கடினமானது. நாம் வெறுமனையாக பிறந்தோம் லா இலாஹ இல்லல்லாஹுவில், வாழ்கிறோம் லா இலாஹ இல்லல்லாஹுவில், ஏதோ நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் மரணித்து விடுவோம் லா இலாஹ இல்லல்லாஹுவில் என்று அல்லாஹ் கூறிய வாக்கியத்தை தரட்டும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது எளிதாக யாருக்கும் கொடுப்பதில்லை. லா இலாஹ இல்லல்லாஹுவில் வாழ்வதும் லா அல்லாஹ்வில் மரணிப்பதும் அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். இது கடந்து வந்த பாதை மிக மிக கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது குறைஷிகளுக்கு முன்னால் சென்று அல்லாஹ் ஆலமீன் நபியே, உம்முடைய குடும்பத்தார்களை முதலாவதாக உயர்தர குடும்பத்தில் வாழக்கூடிய உம்முடைய குடும்பத்தார்களை எச்சரிக்கை செய்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள் என்று அல்லாஹ் எப்போது கட்டளையிட்டானோ அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஃபாவுடைய மலையின் மீது ஏறினார்கள். ஏறி சொன்னார்கள், குறைஷிகளே, அப்துல் மனாஃபின் குடும்பத்தார்களே, அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்களே, இந்த மலைக்கு பின்னால் இருந்து ஒரு கூட்டம் உங்களை அழிக்க வருகிறது, தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அந்த குறைஷிகள் அப்துல் மனாஃபுடைய அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் சொன்னார்கள், ஆம் ஏற்றுக்கொள்வோம் முஹம்மதே, நீங்கள் சொன்னால் உங்களுடைய வார்த்தையில் நாங்கள் பொய்களை பார்த்ததில்லை, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், மறுமை வரும் வரை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய மனிதராக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான். இந்த ஷஹாதத்தை மொழியும் போதே அல்லாஹ் இந்த சமூகத்தின் சோதனைகளை துவக்கினான். அபு தப்பத் யதா அபி லஹபி வதப், அபூ லஹப் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் இருந்து எழுந்து நின்று எப்போது லா இலாஹ இல்லல்லாஹை மொழிந்தார்களோ மண்ணை எடுத்து அவர்களுடைய முகத்தில் வீசி சொன்னான், நாசமாவீராக முகம்மதே என்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக. முதல் போராட்டம் துவங்கியது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் எப்போது இந்த சமூகத்தில் உலகத்திலே உச்சரிக்கப்பட்டதோ அப்போதிருந்து லா இலாஹ இல்லல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் தங்களுடைய கடைசி தருவாய் நோய் படுக்கையில் அல்லாஹுடைய தூதர் இருந்து கொண்டு அவர்களுக்கு காய்ச்சல் அதிகமாகி எழுந்து நடக்க முடியாமல் மரணிக்கக்கூடிய தருவாயில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய அறிவுரைகள் அனைத்தையும் செய்துவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாசலின் அருகே வந்ததை உணர்ந்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அனுமதி கேட்டு ஜிப்ரீல் வந்தார். மலக்குல் மௌத் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்கு அனுமதி கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் அனுமதி கொடுத்தார்கள். மலக்குல் மௌத் உள்ளே வருவதை ஆரம்பித்தவுடன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல் வானத்தை நோக்கி உயர்ந்தது. சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லசக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி லசக்கராத். வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை, மரணத்திலே ஒரு விதமான மயக்கத்தின் நிலைமை இருக்கிறது. என் அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையை மொழிந்து தங்களுடைய கரத்தை கீழே இறக்கினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உயிர் பிரிந்தது. ஸஃபா மலையின் மேல் ஏறி லா இலாஹ இல்லல்லாஹை மொழிந்த அல்லாஹுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் லா இலாஹ இல்லல்லாஹை மொழியும் வரை அவர்களுடைய ஒட்டுமொத்த அந்த 23 ஆண்டுகளுடைய பகல் இரவு என எல்லாம் சோதனைகள் தான், சிரமங்கள் தான். இதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்தார்கள். இதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போராடினார்கள். இதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வையும் கழித்தார்கள். தன்னுடைய பிள்ளைகள் மரணித்த போதும் கூட, தன்னுடைய மரணித்த போதும் கூட, தன் விரும்பியவர்கள் மரணித்த போதும் கூட அல்லாஹுடைய தூதர் கவலையுறாமல் எழுந்து அவர்களுடைய சோதனைகளிலிருந்து மீண்டும் அல்லாஹுடைய தூதர் இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன ஒரே செய்தி லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு வேலை செய்த ஒரு யூத சிறுவன் அவன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்பதை அறிந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வீட்டிற்கு செல்லுகிறார்கள். அவனுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய தலைமாட்டின் அருகே சென்று சொன்னார்கள்,
அந்த யூத சிறுவனுடைய தலைமாட்டின் அருகே சென்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்லிம் அஸ்லிம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிடு என் சிறுவனே, என்னோடு இருந்தவனே, இதை மொழியாமல் நீ மரணித்து விடாது. அந்த சிறுவன் தந்தையை பார்த்தான். அத்தி அபுல் காசிம், தந்தை சொன்னார், அபுல் காசிமுக்கு கட்டுப்பட்டு விடு, நான் யூதனாக இருக்கிறேன், நீ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுவிடு என்று தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார். அந்த குழந்தை மொழிந்தது லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே பதிய வையுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டும், ஒரு உயிரை நரகத்திலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். எம்முடைய உயிர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்தவர்கள் யார்? எம்முடைய உயிர்கள் நரகம் தீண்டாமல் இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்க போகிறவர்கள் யார்? எம்முடைய உயிர் இந்த உலகத்திலே வாழ்ந்து எம்முடைய தாய் தந்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வில் மொழிந்தோ அல்லது அவர்கள் அதில் பிறக்காமலோ அல்லாஹ் எமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்து அதை புரிந்து அதை தெரிந்து மீண்டும் மீண்டும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கேட்பதற்கு அல்லாஹ் எமக்கு அருள் செய்தது அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிந்தார்களோ அவர்கள் பட்ட வேதனைகள் கொஞ்சமா? அவர்களுக்கு மேல் ஒட்டக குடல்கள் போடப்பட்டது. சுஜூதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிற்கு முன்னால் தொழுது கொண்டிருக்கிறார்கள். குறைஷிகள் எல்லோரும் சேர்ந்து சொன்னார்கள், இன்று முஹம்மதை இழிவுபடுத்தாமல் விடக்கூடாது. ஒட்டக வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்கள் வெட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்தின் மேல் போடப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதரால், எம் நபியால், இந்த உலகத்தின் தலைவரால் அவர்களால் சுஜூதில் இருந்து தங்களுடைய கழுத்தை உயர்த்த முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் சிறுவயது உடைய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடி செல்கிறார்கள். என் தந்தைக்கு ஏற்பட்ட சோகமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று கூறி அந்த குடலை சிரமத்தோடு அவர்களிடமிருந்து எடுத்து விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தவுடன் கண்ணீர் மல்க சொன்னார்கள், யா அல்லாஹ், இதில் ஈடுபட்ட குறைஷிகள் எவர்களையும் விட்டுவிடாது. யா அல்லாஹ், இதில் ஈடுபட்ட குறைஷிகள் எவர்களையும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுபோல் மக்காவிலே தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய கழுத்தை துண்டால் குறைஷிகள் துண்டால் இருக்குகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி செல்கிறார்கள். தட்டிவிட்டு சொன்னார்கள், அத்தகுதுலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ். எந்த மனிதரை கொலை செய்ய விரும்புகிறீர்கள்? எந்த மனிதரை கொலை செய்ய விரும்புகிறீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மொழியக்கூடிய இந்த மாமனிதரையா, இவரையா நீங்கள் கொலை செய்து உங்களுடைய பகையை போக்க விரும்புகிறீர்கள்? நீங்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழர் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலே குறைஷிகளால் பட்ட வேதனைகளை மக்காவுடைய வரலாறுகளில் படித்து பாருங்கள். 2 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். மக்காவுடைய வீதிகளில் இருந்து, சந்தைகளில் இருந்து, வியாபார தொடர்பில் இருந்து, திருமண தொடர்பில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியால் வாடினார்கள். அந்த 2 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஈமான் கொண்டவர்கள் வாடினார்கள். ஆட்டின் புழுக்கைகளை தங்களுடைய பசிக்காக அவர்கள் சாப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு ரொட்டி துண்டுக்காக எத்தனையோ சஹாபாக்கள் அலைந்திருக்கிறார்கள். அந்த 2 ஆண்டுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் ஈமானை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, தொலைவில் இருக்கக்கூடிய தாயிஃப் வாசிகள் நான் அழைத்தால் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தாயிஃபுக்கு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடையாக நடந்து 100 கிலோமீட்டர்களுக்கு மேலே உள்ள தாயிஃபிற்கு நடந்து சென்று அல்லாஹ்வுடைய அழைப்பிற்காக செல்கிறார்கள். அங்கே உயர்தர குடும்பத்தார்களை, தன்னுடைய நெருக்கமானவர்களை பார்க்கிறார்கள். அந்த மூவரும் சொன்னார்கள், முஹம்மதே, உமக்கு அல்லாஹ் உம்மை தவிர வேறொருவரை தேர்ந்தெடுக்கவில்லையா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொடுப்பதற்கு? உன்னையா தேர்ந்தெடுத்து அல்லாஹ் இந்த கலிமாவில் அனுப்பி இருக்கிறான் என்று இழிவுபடுத்தினார்கள். அவர்களை ஏளனம் செய்தார்கள். செல்லக்கூடிய வழியில் தங்களுடைய சிறுவர்களை கொண்டு, வாலிபர்களை கொண்டு மஜ்னூன் செல்லுகிறான், பைத்தியக்காரன் செல்லுகிறான், சூனியக்காரன் செல்லுகிறான் என்று கற்களை கொண்டு எரிய வைத்தார்கள். நாம் என்றைக்காவது, எம்முடைய அழைப்பார்கள் என்றைக்காவது இது போன்ற வார்த்தைகளை லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிவதால் எம்மை பைத்தியக்காரன் இருக்கிறார்களா?
லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிவதால் சூனியக்காரன், புத்தி பிறண்டவன் என்று சொல்லி இருக்கிறார்களா? அல்லாஹுடைய தூதர் இந்த வார்த்தையால் தாக்கப்பட்டார்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கல்லால் எரிந்து அவர்களுடைய முகமெல்லாம் இரத்தமாக மாறுகிறது, அவர்களுடைய கால்கள் எல்லாம் இரத்தமாக மாறுகிறது. காலுறைகளை கலட்ட முடியவில்லை. அல்லாஹுடைய தூதர் களைப்பில் சோகத்தில் தாயிஃபுடைய ஒரு தோட்டத்தில் உட்காருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இயலாமை அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளின் மலக்குகளை அனுப்புகிறான். நபியே சொல்லுங்கள், கட்டளையிடுங்கள், இந்த இரண்டு மலைகளுக்கு இடையே வைத்து இந்த தாயிஃபாசிகளை நசுக்கி விடுகிறோம், மரணிக்க செய்து விடுகிறோம். இவர்கள் எல்லோர்களையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை போதும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அந்த அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இவர்கள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்காவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளும் என்று ஆதரவு வைக்கிறேன், இந்த தண்டனை அவர்களுக்கு வேண்டாம் என்று மறுத்தார்கள். அல்லாஹுடைய தூதரை தவிர இந்த வார்த்தையை யாரால் உச்சரித்திருக்க முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதருடைய மக்காவுடைய வாழ்க்கை, அவர்களோடு ஈமான் கொண்ட அந்த நபர்களுடைய வாழ்க்கை, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யோசித்து பாருங்கள். சுடு மண்ணிலே பிலாலை படுக்க வைத்து கொடுமைப்படுத்திய நிகழ்வுகளை யோசித்து பாருங்கள். பிலாலால் வந்தது இந்த இஸ்லாம் நமக்கு, சுமையாவால் வந்தது இந்த இஸ்லாம் நமக்கு ரலியல்லாஹு அன்ஹு, ஹுபைபால் வந்தது இஸ்லாம் நமக்கு. அஹத் அஹத் பிலால் சொன்னார்கள், ஒருவன் தான், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். எஜமானன் கொடுமைப்படுத்தினான். சொன்னார்கள், எஜமானனே, என்னை நீ எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட தௌஹீதை மொழிவதற்கு வேறொரு வார்த்தை தெரிந்தால் அதையும் சொல்லுவேனே தவிர ஒருபோதும் விடமாட்டேன் லா இலாஹ இல்லல்லாஹ். பிலாலுடைய உறுதியை பாருங்கள். அவர்களில் உள்ளவர்கள் தான் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களில் உள்ளவர்கள் தான் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களில் உள்ளவர்கள் தான் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே குடும்பத்தார்கள். கணவனுக்கு முன்னால் பிள்ளை, பிள்ளைக்கு முன்னால் மனைவி கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் அந்த காட்சியை பார்த்தார்கள். ஒரு பெண்ணை அவர்கள் கொடுமைப்படுத்தக்கூடிய காட்சியை பார்த்தார்கள். ஒரு பிள்ளையை, யாசிரை, அம்மாரை தண்ணியில் முக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தார்கள். சொன்னார்கள், சப்ரன் ஆலு யாசிர், சப்ரன் ஆலு யாசிர், இன்ன மவ்இதுக்கும் அல் ஜன்னah. உங்களுக்கு அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்டது சொர்க்கம். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் நீங்கள் படக்கூடிய இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் பொறுமையை கையாளுங்கள் என்று சொன்னார்கள். ஹப்பாப் ஓடி வருகிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு முன்னால். யா ரசூலல்லாஹ், எங்களின் நிலத்திலே எடுத்து வைக்க மாட்டீர்களா? நெருப்பில் படுக்க வைத்து ஹப்பாபுடைய முதுகில் உள்ள தோள்கள் எல்லாம் சுருங்கி விட்டது, சதைகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. பின்னால் காலத்திலே உமருக்கு ஹப்பாப் தன்னுடைய சட்டையை கலட்டி காட்டினார்கள். இந்த லா இலாஹ்விற்காக ஹப்பாப் அவர்கள் சொன்னார்கள், நான் பட்ட வேதனையை பாருங்கள் அல்லாஹ்விற்காக என்று. அவர்களுடைய முதுகில் தோள்கள் கிடையாது. ஓடி ஹப்பாப், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய வேதனைக்காக துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இல்லை ஹப்பாப், இதற்கு முன்னால் இருந்த சமூகத்தையும் அல்லாஹ் இதைவிட மேலாக சோதித்திருக்கிறான். வலாக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன், அல்லாஹ் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவான். ஹப்பாப், பொறுமை காருங்கள், அவசரப்படாதீர்கள் என்று ஹப்பாபை பார்த்து சொன்னார்கள். ஹுபைப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருடைய வழிகாட்டலுக்காக அனுப்பினார்கள். அவர்களை காஃபிர்கள் சிறைபிடித்து சொன்னார்கள், நான் உன்னை தூக்கிடப் போகிறோம் ஹுபைப், நீ இருக்கக்கூடிய இடத்தில் இந்த தூக்கு மேடையில் உன் தூதர் இருப்பதாக எங்களிடத்திலே கற்பனையில் சொல், உம்மை விடுகிறோம். இதுவெல்லாம் கதைகள் கிடையாது கண்ணியத்துக்குரியவர்களே. நாம் சுமந்த இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் இரத்த துளிகள், நாம் சுமந்த இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் வேர்வை துளிகள், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மகத்துவம் இவர்களுடைய தியாகங்களில் இருக்கிறது. ஹுபைப் சொன்னார்கள், அட மூடர்களே, என் தூதர் அவருடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவருடைய காலில் ஒரு சின்ன முள் தைப்பதை கூட என் மனம் தாங்காது. இந்த உலகத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வேதனைக்காக, இந்த துன்பத்திற்காக, இந்த இன்பமாக நீங்கள் காட்டக்கூடிய இந்த வாழ்க்கைக்காக ரசூலுல்லாஹ் இங்கே இருப்பதை நான் கற்பனை செய்து உங்களிடத்தில் விடுதலை செய்து இந்த அற்ப உலகத்தில் வாழ்வதை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய காலில் முள் தைப்பதை கூட என் மனம் தாங்காமல் இந்த தூக்கு மேடையில் மரணமாகிறேன்
என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழர் சொன்னார். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தீனுக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹுடைய தீனுக்காக தங்களுடைய செல்வங்களை, தங்களுடைய நேரங்களை, தங்களுடைய வாழ்வை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி தான் குர்ஆனிலே சொல்லுகிறான், லில் ஃபுகராஇல் முஹாஜிரின், ஏழையான முஹாஜிர்கள் அவர்கள், அல்லதீன உக்ரிஜு மின் தியாரிஹிம் வ அம்வாலிஹிம் யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹ். அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹ் கிளம்புங்கள் என்று சொன்னவுடன், ஊரை விட்டு வெளியேறுங்கள் என்று சொன்னவுடன், தன் ஊரை விட்டு, தன் உறவினர்களை விட்டு, தன் செல்வத்தை விட்டு, ஒட்டுமொத்தமாக தான் பிறந்து வாழ்ந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விற்காக ஒரு ஊரை நோக்கி பயணம் செய்தவர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்லாஹ் அக்பர். முஹாஜிர்களை அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லுகிறான், ஃபضلا மின் அல்லாஹி வ ரிதுவானா, அவர்கள் செய்த இந்த தியாகம், லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக அவர்கள் அர்ப்பணித்த இந்த அர்ப்பணிப்பு, வயன்சுரூன அல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வை வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை இந்த உலகத்தில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக, ரசூலை உயர்த்த வேண்டும் அவர்கள் செய்த இந்த தியாகத்தை, இந்த உண்மையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அது மட்டுமல்ல, வல்லதீன தபவ்வஉ الدار والإيمان من يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم حاجة من. அல்லாஹ் சொல்கிறான், அன்சாரிகளை, இவர்கள் ஊரிலிருந்து கிளம்பி வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் தங்களுடைய வீட்டையும் தங்களுடைய அவர்கள் வந்தடைவதற்கு முன்னதாகவே விரித்து வைத்திருந்த அந்த அன்சாரிகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். எந்தவித கஞ்சத்தனமும் இல்லாமல், எந்தவித தேவையும் இல்லாமல், தங்களுக்கே தேவை இருந்த போதும் பிறருக்கு கொடுத்து உதவிய இவர்கள் ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவர்களும் இந்த தியாகத்தை லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக செய்ததால் இவர்களும் வெற்றி அடைவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல், வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார், அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அந்த சஹாபாக்கள், அவர்கள் காஃபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். யானி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதில் இறை மறுப்பாளர்களை ஒருபோதும் அஞ்ச மாட்டார்கள். முஃமின்களோடு இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள். நபியே, நீங்கள் அவர்களை பார்த்தால் ருக்கூஇலே பார்ப்பீர்கள், சுஜூதிலே பார்ப்பீர்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் இந்த உலகத்தில். அவர்களுடைய நெற்றியில் சுஜூதுடைய அடையாளங்கள் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் அந்த நபித்தோழர்களை புகழ்கிறார். மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்று சஹாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் மதீனாவுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். ஏழை குறைஷிகள் சிரமப்பட்டார்கள் மக்காவில். அபிசீனியாவை நோக்கி ஹிஜ்ரத், இரண்டாவது ஹிஜ்ரத், அதற்கு பிறகு மக்காவை நோக்கி மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத். மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகாவது இந்த லா இலாஹ இல்லல்லாஹோடு நிம்மதியோடு இஸ்லாமிய சமூகமாக ஒன்றிணைந்த மக்களாக வாழ்ந்து விடலாம் என்று எண்ணியவர்களை குறைஷிகள் போர்களை கொண்டு தாக்கினார்கள். போர்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை கொண்டும் தங்களுடைய உயிர்களை அழிப்பதை கொண்டும் குறைஷிகள் தாக்கும் போது அந்த நேரத்திலும் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் ஒன்றிணைந்து அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஓரணியில் நின்று அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் அவர்கள் உயர்த்துவதற்கு பட்ட பாடு வார்த்தைகளால் மொழிந்துவிட முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நோக்கி பத்ருடைய அழைப்பு வருகிறது. வியாபார குழுவை தடுப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சென்றிருக்கிறார்கள். திடீரென்று போராக மாறுகிறது. 300க்கும் சொச்சமான தோழர்கள், அதில் பெரும்பாலானோர் அன்சாரிகள், மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள், குறைவானவர்கள் முஹாஜிர்கள். போர் என்ற அறிவிப்பை சொல்ல போகிறோம். எம்மோடு வந்த முஹாஜிர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு கவலை இல்லை. ஆனால் வந்தவர்கள் இப்போது இஸ்லாமை ஏற்றிருக்கக்கூடிய மதீனாவாசிகள், இவர்களை நாம் போருக்கு அழைத்தால் நிலைமை என்னவாக மாறும் என்ற தயக்கத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரிகளை நாடுகிறார்கள். அங்கிருந்த அன்சாரிகளில் தலைவர் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னார்கள். சஅத் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள் மீது நீங்கள் வைக்கக்கூடிய இந்த ஐயத்தை நாங்கள் உணர்கிறோம். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ்,
எங்களை நீங்கள் அழைத்து சென்று ஒரு மலையின் மேல் ஏறி அதிலிருந்து குதித்து விடுங்கள் என்றாலும் நாங்கள் குதிக்கிறோம். கடலில் சென்று மூழ்குங்கள் என்றாலும் மூழ்குகிறோம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் உறவை சேர்த்து வாழுங்கள் என்று சொன்னாலும் சேர்த்து வாழ்கிறோம். செல்வத்தை இழந்து விடுங்கள் என்று சொன்னாலும் நாங்கள் இழந்து விடுகிறோம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் பிரிய சொன்ன அந்த உறவை விட நீங்கள் பிரிய சொன்ன அந்த உறவை விட சேர்த்து வாழக்கூடிய அந்த உறவுதான் எங்களுக்கு மேலானது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் விட சொன்ன அந்த செல்வத்தை விட நாங்கள் வைத்திருக்கக்கூடிய செல்வம் எங்களுக்கு மேலானதல்ல. நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். அன்சாரிகள் எங்களுடைய உயிர் மூச்சு எங்களிடத்திலே இருக்கும் வரை எங்களுடைய கண்ணின் இமை மூடாது உங்களை பாதுகாப்பதற்கு தவறாமல் இதோ எங்களுடைய அன்சாரிகளின் தலைவராகிய நானே முன்வைக்கிறேன் என்று சொன்னார்கள். சஅதுடைய அந்த வார்த்தைகளுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நான் பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய வெற்றியை பார்க்கிறேன், மலக்குகள் இறங்குவதை இந்த போர்க்களத்தில் நான் பார்க்கிறேன் என்று. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய நேரங்களை, தங்களுடைய நிமிடங்களை அவர்கள் கழித்து அழிப்பதற்கு முனைந்த நிகழ்வை பாருங்கள். எத்தனை போர்க்களங்களை சொல்லுவது. பதிலிலே அவர்கள் செய்த தியாகங்கள், ஹந்தா செய்த தியாகம், முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த தியாகம், உஹுதிலே சஹாபாக்கள் செய்த தியாகம், ஹம்சா பத்ரிலே செய்த தியாகம், உஹுதிலே முஸ்அப் செய்த தியாகம், ஹந்தலா செய்த தியாகம், இன்னும் இந்த 2 போர்க்களங்களிலும் சஹாபாக்களுடைய தியாகங்களை நீங்கள் எண்ணி பார்த்தாலே எம்முடைய வாழ்வு முழுக்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கு அர்ப்பணித்தாலும் அந்த தியாகங்களின் சுவடுகளை கூட எம்மால் அறிந்து கொள்ள முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை படித்துக் கொண்ட அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய துச்சமாக கருதினார்கள். இந்த உலக வாழ்க்கையை அற்பமாக கருதினார்கள். அல்லாஹ்வுடைய தீனை உயர்த்துவதை தவிர அவர்களுக்கு வேறொரு பணி கிடையாது. அவர்களுடைய கண்ணியம் எல்லாம் இந்த இஸ்லாமில் தான். அவர்களுடைய வெற்றியை அவர்கள் நினைத்ததெல்லாம் இல்லல்லாஹ்விதான். உமர் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் அது. உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாம் தான் எம்மை கண்ணியப்படுத்தியது, இல்லல்லாஹ் தான் எம்மை நேர்வழியில் செலுத்தியது. ஜாதிகளாக, மதங்களாக, இனங்களாக, மொழிகளாக, கற்களையும் சிலைகளையும் வணங்கி கொண்டிருந்த மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டு ஏக இறைவனை வணங்குவதற்கு அல்லாஹ் ஆக்கி கண்ணியப்படுத்தினான். இந்த இஸ்லாம் தான் எங்களை கண்ணியப்படுத்தியது. இந்த இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் எவன் ஒருவன் கண்ணியத்தை தேடுவானோ அவன் இழிவைத்தான் அடைவான், அவன் இழிவடைவான் என்று உமரின் வார்த்தை தான் எம்முடைய ஈமானை நாம் புதுப்பிப்பதற்கு இந்த நேரத்தில் நாம் மொழிய வேண்டிய வார்த்தைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் 3 தோழர்களை அழைக்கிறார்கள். ஸைதை அழைத்தார்கள், ஜாஃபரை அழைத்தார்கள், அப்துல்லா இப்னு ரவாஹாவை அழைத்தார்கள். இந்த 3 தோழர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். நீங்கள் ஒரு போருக்கு செல்ல போகிறீர்கள். ஸைதே, உம்முடைய கையில் இந்த போருடைய கொடியை கொடுக்கிறேன். ஒருவேளை நீ மரணமாகிவிட்டால் ஜாஃபரே அந்த கொடியை நீங்கள் தாங்கிக் கொள்வீர். ஒருவேளை ஜாஃபரே நீங்கள் மரணமாகிவிட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹாவே நீங்கள் அதை தாங்கிக் கொள்வீர் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூவருக்கும் சொன்ன செய்தி என்ன? சொன்ன செய்தி என்ன? செல்வம் கிடைப்பதை சொல்கிறார்களா? உலகம் கிடைப்பதை சொல்கிறார்களா? மரணத்தை சொல்கிறார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக, அல்லாஹ்விற்காக போரிட செல்ல போகிறீர்கள். இந்த போர்க்களத்தில் ஸைதே நீ மரணமாவாய், ஜாஃபரே நீ மரணமாவாய், அப்துல்லா இப்னு ரவாஹாவே நீயும் மரணமாவாய். அந்த மூவரும் அந்த போர்க்களத்திற்கு செல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரின் மேல் ஏறுகிறார்கள். சொன்னார்கள், ஸைத் மரணமாகி விட்டார். அதற்கு பிறகு அவருடைய தோழர் ஜாஃபர் அந்த கொடியை வாங்கிக் கொண்டார். ஜாஃபர் மரணமாகி விட்டார். அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு ரவாஹா அதை வாங்கிக் கொண்டார். அவரும் மரணமாகி விட்டார். அவர்களுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய வாள்களில் ஒரு வாள்
அந்த கொடியை தாங்கிக் கொள்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய கண்களை பூமியின் மேல் இறக்கி தாரை தாரையாக அழுதார்கள். யார் அந்த வாள்களின் வாள்? ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக, ஷஹாதத்திற்காக தங்கள் உயிர்களையும் அர்ப்பணிக்க அவர்கள் தயாராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாகி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் அனஸ் இப்னு நதுர் சொன்னார்கள், மூத்து அலா மமாத் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததற்கு பிறகு இனிமேல் வாழ்வதற்கு என்று கூறி போரில் நுழைந்தார்கள். தன்னுடைய சகோதரனை பார்த்து சொன்னார்கள், இன்னி அஜிது ரீஹல் ஜன்னah, சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்கிறேன் என்று போரில் நுழைந்தார். 70 காயங்களோடு அனஸ் இப்னு நதுர் அந்த போரில் ஷஹீதாக்கப்பட்டார். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸைதை அனுப்புகிறார்கள், சஅதை தேடுங்கள் என்று. சஅதை தேடி வருகிறார்கள். உயிர் மூச்சுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறார். சொன்னார்கள், ஸைத் அவர்கள், சஅதே, அல்லாஹ்வுடைய தூதர் சலாமை சொன்னார்கள். சலாமை சொல்லிவிடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு. மேலும் சொல்லுங்கள், சொர்க்கத்தின் நறுமணத்தை நான் நுகர்கிறேன் என்ற செய்தியையும் சேர்த்து சொல்லுங்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்ந்து மரணிப்பவருக்கு மரண நேரத்தில் எழக்கூடிய நறுமணம் சொர்க்கத்தின் நறுமணம். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்ந்து மரணிப்பவருக்கு மரண நேரத்தின் மகிழ்வு சொர்க்கத்தின் மகிழ்வு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் அதை சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة. மரண நேரத்தில் யார் லா இலாஹ இல்லல்லாஹுவை உறுதியாக இருந்தார்களோ, உறுதியாக அதை பின்பற்றினார்களோ, அவர்களுக்கு மரண நேரத்தில் மலக்குகள் இறங்கி சொல்லுவார்கள், பயப்படாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, நாங்கள் இந்த உலகத்தில் உங்களை பாதுகாத்தோம், மறுமையிலும் உங்களை பாதுகாப்போம், கவலையுறாமல் இந்த உலகத்தில் இருந்து கிளம்பி என்று லா இலாஹ இல்லல்லாஹுவை வாழ்ந்தவர்களை அழைப்பார்கள். சஅத் சொன்னார்கள், ஆம், அதே சொர்க்கத்தின் நறுமணத்தை நான் நுகர்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தியை சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். என் தோழர்கள் அன்சாரிகளுக்கு சொல்லுங்கள். இதே செய்திதான் நமக்கும் இப்போது. சஅத் சொன்ன அந்த செய்திதான் எனக்கும் உங்களுக்கும் செய்தி. என் தோழர்கள் அன்சாரிகளுக்கு சொல்லுங்கள். அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்கும் போது அவர்களை பாதுகாக்க அவர்கள் தவறிவிட்டால், அவர்களுடைய கண்கள் மூடக்கூடிய அந்த நிமிடத்திற்கு கூட அவர்கள் பாதுகாக்க தவறிவிட்டால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்ற செய்தியையும் என் தோழர்கள் குடும்பத்தார்கள் அன்சாரிகளுக்கு எடுத்து சொல்லி விடுங்கள் என்று கூறினார்கள். அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அல்லாஹ் அக்பர். என்ன ஒரு அமானிதமான செய்தி அது. ஆம், இப்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இல்லை, ஆனால் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் இருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் உயிரோடு இருக்கிறது, முஹம்மது ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறது. நமது கண்களுக்கு முன்னால் நம் கரத்தாலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹும் முஹம்மது ரசூலுல்லாஹும் குழி தோண்டி புதைக்கப்பட்டால், இந்த ஈமான் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டால், எம்மை விட குற்றவாளிகள் அல்லாஹ்விற்கு முன்னால் யார்? எம்மை விட குற்றவாளிகள் நாளை மறுமையில் யார்? எம்மை விட குற்றவாளிகள் நாளை அல்லாஹ்விற்கு முன்னால், அந்த ரசூலுக்கு முன்னால் யாராக இருப்பார்கள்? கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை சீர்படுத்துவானாக. சோதனையின் காலம் இது, ஈமான் தடுமாறக்கூடிய காலம் இது, அதிகமாக ஃபித்னாக்களும் சோதனைகளாலும் உட்படுத்தப்படக்கூடிய காலம் இது. லா இலாஹ இல்லல்லாஹுவே ஒரே பகலில் ஒரே இரவில் தடுமாறக்கூடிய மாறிவிடக்கூடிய காலம் இது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாதிரு பில் அமால், அமல்களை விரைவுபடுத்துங்கள். இருட்டக்கூடிய இருளை இரவுகள் எப்படி இருள் சூழ்ந்த இரவை வெட்டுகிறதோ அது போன்ற சோதனைகள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் அமல்களில் உங்களை விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள். யுஸ்பிஹு ரஜுலு ஃபீஹா முஃமினன் வ யும்சி காஃபிரன். காலையில் அவன் முஃமினாக இருப்பான், மாலையில் அவன் காஃபிராகி விடுவான். மாலையில் காஃபிராக இருப்பான், காலையில் முஃமினாகி விடுவான். இப்படிப்பட்ட சோதனை ஈமானில் வரக்கூடிய காலத்திற்கு முன்னால் உங்களுடைய அமல்களை விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே,
இப்படிப்பட்ட ஈமானிய மாற்றம் ஏற்படும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யபீஉ தீனஹு பிஅரதின் மினத் துன்யா. இந்த துன்யாவிற்காக, இந்த அற்ப துன்யாவிற்காக அல்லாஹ்வுடைய தீனை விலை பேசிக் கொண்டிருப்பார்கள், விட்டு கொண்டிருப்பார்கள். இங்கே அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களாக நாம் வாழ்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே நம் வாழ்வில் இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே நம்முடைய வணக்க வழிபாட்டில் இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே நம்முடைய செல்வத்தில் இருக்கிறது? லா இலாஹ இல்லல்லாஹ் எங்கே நம்முடைய உறவுகளில், நம்முடைய தொடர்புகளில், நம்முடைய குணத்தில் இருக்கிறது? யோசித்து பாருங்கள். சோதனைகளில் அகப்பட்டு, பாவங்களில் ஈடுபட்டு, அல்லாஹ்வை மறந்து, ரசூலை மறந்து, மறுமையை மறந்து, மரணத்தை மறந்து, அதற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு விசாரிக்கப்படுவோம். இந்த நாளை பற்றி, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி, இந்த நிஅமத்தை பற்றி எந்த நினைவும் இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் வாழும் போதே ஈமானில் மரணித்து விட்டவர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்மால் மொழிந்து விடலாம். ஆனால் ஒருபோதும் மரணத்தின் போது இதே நிலைமையில் வாழக்கூடியவர் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மொழிய முடியாது. யாருக்கு அல்லாஹ்வோ அவருக்கு தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை மரணத்தின் போதும் மொழிய முடியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்கு மரணத்தின் போது செயல்களை செய்ய வைப்பான். யா ரசூலல்லாஹ், செய்ய வைப்பான். யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத், அவர் போது நல்ல அமலை செய்த நிலையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். யார் இதற்காக வாழ்ந்தார்களோ, யாருடைய வாழ்வு இதற்காக இருந்ததோ, யாருடைய விழிப்பு இதற்காக இருந்ததோ, யாருடைய மரணம் இதற்காக அமையுமோ அவர் சொல்லுவார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று. வெறுமனே பெயர்களை கொண்டு முஸ்லிம்களாக, வெறுமனே கலிமாவை கொண்டு முஸ்லிம்களாக, வெறுமனே ரமதானில் மட்டும் தொழக்கூடிய முஸ்லிம்களாக, வெறும் குர்ஆனை ரமதானில் மட்டும் ஓதக்கூடியவர்களாக, வெறும் ரமதானில் மட்டும் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக, வெறும் ரமதானில் மட்டும் பாவங்களிலிருந்து விலகிக் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களையோ, அல்லது வெறும் சடங்காக இஸ்லாமை பின்பற்றக்கூடியவர்களுக்கோ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை மரணத்தின் போது மொழியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவதில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் சொர்க்கத்துடைய செயல்களை செய்து கொண்டே இருப்பான், அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் இடையே ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும். அந்த செயலை செய்தால் சொர்க்கம் நுழைவான். அந்த நேரத்திலே விதி முந்தும், அவன் நரகத்துடைய அமல்களை செய்வான், அவன் நரகம் நுழைவான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லக்கூடிய பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். யா உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, என்னை உன் மார்க்கத்தில் நிலையாக்கி வை. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த துஆவை ஏன் நீங்கள் அடிக்கடி திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள்? நீங்கள் ஈமானை மொழிந்தவர்கள், அதை கொண்டு அனுப்பப்பட்டவர்கள், அதை கொண்டு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் குலூப பைன இஸ்புஐனி மின் அஸாபி அர் ரஹ்மான். இரண்டு விரல்களுக்கு இடையில் அல்லாஹ் உள்ளங்களை வைத்திருக்கிறான். அவன் யாருக்கு நாடுவானோ அப்படி அல்லாஹ் திருப்பி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள், வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், நான் சிலை வணக்கத்தை விட்டு வெளியேறினேன், நான் சிலைகளை உடைத்து நான் இந்த மக்களுக்கு முன்னால் என் வரலாற்றை வாழ்ந்து காண்பித்தேன். வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் வாரிசுகளையும் இந்த சிலை வணக்கத்தில் இருந்து பாதுகாத்து விடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை அழைத்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், தவஃபனி முஸ்லிமன் வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்கச் செய், நல்ல மக்களோடு என்னை ஒன்று சேர்த்து விடு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கேட்டார்கள், மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், உங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக்குடைய
இறைவனாகிய அந்த ஒரே இறைவனைத்தான் வணங்குவோம் என்று யாக்கூப் தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய பிள்ளைகள் மேல் உள்ள கவலையில், தௌஹீதை குறித்த கவலையில் கேட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் தன்னுடைய மரண நேரத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள். உங்களில் யாரும் மரணித்து விடாதீர்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர என்று. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர, லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்ந்து மரணித்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய எண்ணத்தில் நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் ஆதரவில் வாழாமல் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் பொக்கிஷமானது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அருள் புரிந்தது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் புரிந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிஅமத்தில் எம்மை படைத்திருக்கிறான். இதற்குரிய கடமைகள் உண்டு, இதற்குரிய உரிமைகள் உண்டு. லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழியக்கூடிய, அதை உறுதியாக பின்பற்றக்கூடியவரும் தொழுகையை விட்டு விலகி இருக்க மாட்டார், தன்னை தொழுகையிலிருந்து அப்புறப்படுத்தி இருக்க மாட்டார். எவர் லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழிந்தும் தொழுகையிலிருந்து அப்புறப்படுத்துகிறாரோ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எமக்கும் இணை வைப்பவர்களுக்கும் உள்ள உடன்படிக்கை தொழுகை, அதை விடுபவர் அவர்களை சார்ந்தவர்களாக இறை மறுப்பாளராகவே ஆகிவிடுகிறார் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை என்று. மரண நேரத்தில் உமர் சொன்னார்கள், தொழுகையை விடுபவருக்கும் இஸ்லாமிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று. லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் தொழுகை எடுத்துக் கொள்வார். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் ஜக்காத்தை எடுத்துக் கொள்வார். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் கடமையானதற்கு பிறகு ஹஜ்ஜை நிறைவேற்றுவார். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுவார். அல்லாஹ் அனுப்பிய மலக்குகளை நம்பிக்கை கொள்ளுவார். அல்லாஹ் அனுப்பிய வேதங்களை நம்பிக்கை கொள்ளுவார். அந்த வேதத்தில் குர்ஆனை ஓதுவார், படிப்பார், பின்பற்றுவார், அறிந்து கொள்வார். அவர் மறுமையை நம்பிக்கை கொள்ளுவார், அதற்கான தயாரிப்போடு வாழ்வார். அவர் விதியை நம்பிக்கை கொள்ளுவார். நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருகின்றது என்ற கொள்கையை அவர் ஏற்றுக்கொள்ளுவார். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் ஒழுக்கமில்லாத காரியங்களில் தன்னை ஈடுபடுத்த மாட்டார். லா இலாஹ இல்லல்லாஹ்வில் வாழ்பவர் அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ் தடுத்த காரியங்களில் இருந்து விலகி தன்னை ஒருபோதும் அர்ப்பணித்துக் கொண்டிருக்க மாட்டார். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, அதை உயர்த்துவதற்காகத்தான் தன்னுடைய முழு மூச்சையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக வாழ்பவர் வாழ்ந்து செல்வார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனங்களும் இந்த ஹதீஸுகளும் நாம் மேற்கூறிய சஹாபாக்களுடைய நிகழ்வுகளும் நம்முடைய ஈமானை திடப்படுத்த வேண்டும். சோதனையின் காலத்தில், குழப்பங்களின் காலத்தில், பாவங்களால் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தில், குற்றங்களில் எளிதாக செய்யக்கூடிய இந்த நிலைமையில் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் உறுதியை தேட வேண்டும். ரசூலுல்லாஹ் செய்த பிரார்த்தனையை அதிகம் அதிகம் செய்யுங்கள். உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த தீனில் என்னை நிலைபெறச் செய். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது, இந்த கொள்கையில் வாழ்வது நெருப்பை கையில் வைத்திருப்பதை போல், நெருப்பை கையில் வைத்திருப்பதை போல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது ஆகிவிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தீனை பின்பற்றுபவர்களுக்கு 50 பேருடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களில் 50 பேருடைய கூலியா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, உங்களில் 50 பேர் செய்யக்கூடிய கூலியை. சஹாபாக்களுடைய காலத்தில் நாம் சந்திக்கக்கூடிய அளவில் பாவங்கள் கிடையாது, குற்றங்கள் கிடையாது, சோதனைகள் நாம் சந்திக்கக்கூடிய அளவில் பறந்து விரிந்து இவ்வளவு எண்ணிக்கையில் முஸ்லிம்கள் இருந்தாலும், இவ்வளவு பலத்தில் இருந்தாலும் கிடையாது. அதனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் 50 பேருடைய கூலியை அந்த சோதனையின் காலத்திலும் இந்த தீனில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு, தீனை நிலையாக பின்பற்றக்கூடியவர்களுக்கு, தீனுக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்களுக்கு, இதற்காக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்ற எண்ணிக்கை கொண்டு, இதே கொள்கையை கொண்டு அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்திக்கும் வரை தன்னுடைய கண்களை வணக்க வழிபாட்டில் இருந்து அப்புறப்படுத்தாத மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் நம்மை பலப்படுத்துவானாக.
அல்லாஹ் நம்முடைய ஈமானை பலப்படுத்துவானாக. அல்லாஹ் நம்முடைய இஸ்லாமை பலப்படுத்துவானாக. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக அதிகம் அதிகம் நன்றியோடு வாழ்வதென்பது வார்த்தைகளால் சொல்வதல்ல, அதை செயல்களில் எடுத்து நடப்பது. இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு சிறுவருக்கு இந்த ஷஹாதத்தை மொழிய வைத்து அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார், நரகத்திலிருந்து நான் பாதுகாத்து விட்டேன் என்று மொழிந்தார்களோ, அது போன்று இதை எடுத்து வைப்பதற்கும், இதற்காக வாழ்வதற்கும், இதற்காக தங்களுடைய நேரங்களை செலவழிப்பதற்கும், இதற்காக வாழ்ந்து மரணிப்பதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ் நம்முடைய ஈமானை இந்த உரையின் மூலமாக பலப்படுத்தட்டும். அல்லாஹ் நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்தட்டும். வணக்க வழிபாட்டில் அல்லாஹ் நம்மை உறுதியாக்கட்டும். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இவ்வளவு நேரம் இந்த உரையை அமர்ந்து கேட்டதற்கும் காத்திருந்ததற்கும், அல்லாவிற்காக இந்த சபையில் ஒன்று கூடி இவ்வளவு வெப்பம் வெக்கை இருக்கக்கூடிய இந்த நிகழ்விலும் அல்லாஹ் ஒருவனுக்காக நீங்கள் இங்கே ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்கள் எல்லாம் பொழுதுபோக்குகளிலும் தங்களை அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடிய காட்சிகளிலும் இருக்கும்போது அல்லாஹ்வை பற்றி தெரிவதற்கு, ரசூலை பற்றி தெரிவதற்கு நீங்கள் ஒன்று கூடியதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் வாக்களித்த சொர்க்கத்தை இந்த சபையில் அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.